அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்த யூடியூப் சேனல் தங்களை வரவேற்கிறது. யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு 7, 8 வீடியோ ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். சில வேலை பளு காரணமாக நெறைய வீடியோ போட முடியாம சூழ்நிலை ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம வீடியோ போடப் போறோம். இப்ப இங்க ஏன் மறுபடியும் புதுப்பிச்சிருக்கோம் அப்டின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அஸ்ட்ராலஜர் உருவாயிட்டாங்க. உருவானது தப்பில்ல. அது நம்மளும் அதையும் ரொம்ப முழு மூச்சா நம்புறோம். அதோட நம்ம பேஷனும் கூட. ஆனா, அஸ்ட்ராலஜிங்கிற பேர்ல ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தர் மேலயும் தெளிச்சு, உண்மையிலுமே நம்ம என்னதான் பண்றோங்கிறமே ஒரு அறிவே இல்லாத அளவுக்கு தவறான இது வேணாம். ஒரு அறிவே இல்லாத அளவுக்கு நம்மள மடைமாற்றி, நம்மள அறிவ பூரா திருடி, ஒரு விஷயத்த திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது மூட நம்பிக்கையா? அஸ்ட்ராலஜி அப்டின்னா, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. இதுல மூட நம்பிக்கைகள்லாம் வேலை இல்ல. ஆனா, இன்னைக்கு பண்ற அத்தன விஷயங்களும் நம்ம சரி, தவறுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத அளவுக்கு நம்மள பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இந்த காலம் கடந்து நம்ம பேரே ஏன் காலம் கடந்துன்னு வச்சிருக்கோம்னா, எல்லா ஞான உதயங்களும் நமக்கு எப்ப கிடைக்கும்னா, அடிபட்டு எல்லா பிரச்சனைகள சந்திச்சு பிறகு தான் நமக்கு, இதுதான் ரீசனா நம்ம கத்துக்கிறோம். அதனால தான் இந்த சேனலுக்கு பேரு காலம் கடந்துன்னு பேர் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பேசிக்கா இந்த ஜோதிடம் என்பது 100க்கு 100% உண்மை. இதை எல்லாரும் நம்பலாம். பட் எப்படி நம்பணுங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம இங்க எடுத்துரைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 3 விஷயம் தான் ஜோதிடத்துல. 12 ராசி, 5 பஞ்சபூதம், 10 கிரகம். இந்த 3 விஷயம் மட்டும் தான் ஜோதிடத்துல இருக்கு. இந்த 3 விஷயத்த வச்சு தான் மத்த அத்தன விஷயங்களையுமே நம்ம மேல, 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 மேல உருவாக்கிக்கிட்டே வர்றோம். இந்த 3 விஷயம் பேசிக். இந்த 3 விஷயத்துல ஒரு ஒரு விஷயத்த நல்லா உள்வாங்கிங்க எல்லாரும். இந்த கிரகங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி இயங்குதுன்னு நீங்க ஜோதிடத்த நம்புறீங்களோ, நம்பலையோ அது மேட்டர் இல்ல. ஆனா நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாரும் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இப்ப இந்த பால்வனிய மண்டலத்துல சூரியன மையமா வச்சு எல்லா கிரகங்களுமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிறது தான் கோட்பாடு. இப்ப அப்படியே நம்ம இமேஜினேஷன் நம்ம இந்த பால்வெளி மண்டலத்துல மேல போய் உட்கார்ந்து நம்ம இந்த வியூ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாப் வியூல உட்கார்ந்து பார்க்குறோம். இந்த கிரகங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த கிரகங்கள் எல்லாம் 24 மணி நேரமும் 365 நாளும் தன் வேலைய எந்த கிரகமும் எந்த கிரகத்தையும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து மேல போய் மோதக்கூடியது இல்ல. எல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு நானோ செகண்ட் கூட டிலே இல்லாம தான் வேலைய தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இத எப்படி சொல்லலாம், சூரியன் பார்த்தீங்கன்னா, இத்தன மணிக்கு உதிக்கும்னா, அத்தன மணிக்கு அத்தன செகண்டுக்கு சரியா உதிக்குது. இப்ப இத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மேத்தமேட்டிக்கலா இயங்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரகங்கள் எல்லாமே ஒரு மேத்தமேட்டிக்கலா இயங்குது. ஃபர்ஸ்ட்டு விஷயம் இது மேத்ஸ் அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிக்கங்க. எனக்கு இங்க எல்லாத்துக்கும் கால்குலேஷன் தான் மெயினு. ஒரு கால்குலேட்டிவா ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் தான் அது சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் முழு மனதா நம்புறேன். அப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த கிரகங்கள் மேத்தமேட்டிக்கலா இயங்குது. அத மட்டும் உள்வாங்கிக்கங்க. அங்க எந்த விதமான தவறுக்கும் இடமில்லை. 2+2 4 தான் 5 வராது. அப்படின்னு கிரகங்கள் தான் சொல்லுது. கிரகங்கள் அப்படிதான் இயங்குது. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு 2+2 5 வேணும்னா, அது நீங்க தலைகீழா நின்னாலும் வராது. என்ன சாமிய கும்பிட்டாலும் வராது. ஸோ இந்த கிரகங்கள் எப்படி அவ்வளோ ஒரு துல்லிதமா இயங்குதோ, அந்த துல்லிதமா இயங்குற கிரகங்கள அடிப்படையா வச்சு தான் நம்மளோட ஜாதக கட்டத்த கணிச்சுக்கிறாங்க. அவ்வளோ துல்லிதமா இயங்குற ஒரு கிரகங்கள வச்சு ஜாதக கட்டத்த கணித்த அந்த ஜாதகம் எப்படி செயல்படும்னா, அதுவும் துல்லிதமாக தான் செயல்படுமே தவிர, ஒரு இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரிலாம் செயல்படாது. நமக்கு அதுல தெரியாம இருக்கலாமே தவிர, அது துல்லிதமா தான் செயல்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஒரு ஜோதிடர் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாம் கிரகங்கள் தான். கிரகங்கள் தான் கடவுள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செவ்வாய்னா முருகர் கோயிலுக்கு போங்கன்றாங்க. அப்ப முருகர் செவ்வாய்க்கிழ வந்துட்டார். பெருமாள கும்பிடணுமா? பெருமாள் யாரு கீழ வர்றார்? புதன் கீழ வந்துருவாரு. அப்ப பெருமாள் புதனுக்கு கீழ வந்துருவாரு. அம்பாள கும்பிடணுமா? சுக்கிரன். இன்னும் சிவன கும்பிட்டா சூரியன். இப்ப எல்லா 9 கிரகங்களுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடவுளுக்கா நம்ம இந்த கடவுள்னா இந்த கிரகம், இந்த கடவுள்னா இந்த கிரகம். அந்த கடவுளையே கிரகத்துக்கு கீழ தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப கோயிலுக்கு போனா சரியாகுமா? அதுக்கு பெரிய விவாதம். அது நம்ம இன்னொரு வரக்கூடிய வீடியோக்கள்ல அத பத்தி பதிவுல போடுவோம். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நான் இங்க இல்ல. நான் வெளிநாட்ல ஒரு கிறிஸ்தவ நாட்டிலயோ, ஒரு முஸ்லீம் நாட்டிலயோ இருக்கிறேன். அங்க எனக்கு செவ்வாய் தோஷம்.
இல்ல சனி பெயர்ச்சி அது 7:30 சனி நடக்குது. சனி பகவான் கோயிலுக்கு போனா எந்த கிறிஸ்டியன்ல எங்க சனி பகவான் கோயில் இருக்கு? அப்போ கடவுள நான் தப்பு சொல்லல. ஃபர்ஸ்ட்டு கிரகங்கள் தான் கடவுள் அப்படிங்கிறத நம்ம வந்து உள்வாங்கிக்கணும். கிரகங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிக்குதோ, அத மட்டும் தான் செய்யப்போகுது. வேற எதையும் செய்ய போறதில்ல. இல்ல இந்த கோயிலுக்கு போனா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். இன்னொரு தனிப்பட்ட வீடியோல அதுக்கான முக்கியத்துவத்தோட நம்ம போடுவோம். நான் அத தப்பு சொல்லல. ஆனா எல்லாத்தையும் வந்தும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் குடுத்து நம்ம மைண்ட டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த ஜோதிடத்தில மறுபடியும் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளோட அஸ்ட்ராலஜி இந்தியன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது, இந்திய ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க சந்திரன மையமா வச்சே நம்ம உருவாக்கின ஜோதிடம். சந்திரன என்ன சொல்றாங்க? சந்திரன மனோகாரகன். நம்ம மனத வந்து கண்ட்ரோல் பண்றது தான் சந்திரனோட வேல. மனத வந்து குழப்புறது, இல்ல மனத்த வந்து பிரம்மாண்டமா எல்லாத்துக்குமே சந்திரன பேஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜோதிடமே கணிச்சிருக்காங்க. தசாபுத்தி சந்திரன வச்சு தான். ஒருத்தர் கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா, நட்சத்திரத்த வச்சு சந்திரன் என்ற நட்சத்திரத்த வச்சு தான் அர்ச்சனை பண்றோம். அப்ப சந்திரன் பிரதானமா இருக்கு அப்படின்னா, நம்ம மனம் தான் அனைத்துக்குமே காரணம். முதல்ல விஷயத்துங்க, இந்த மேத்தமேட்டிக்கலா நான் எப்படி இயங்குதுன்னு சொன்னனோ, இந்த மனமும் மேத்தமேட்டிக்கலா இயங்குச்சு அப்படின்னா, எதுவுமே தேவையில்ல. இந்த மனம் எப்ப மேத்தமேட்டிக்கலா இயங்கல, ஒன்னத்த சார்ந்து இயங்க ஆரம்பிக்குது, ஒருத்தர் பேச்ச கேட்டு இயங்க ஆரம்பிக்குதோ, அப்பதான் தவறு நடக்க ஆரம்பிக்குது. நம்ம தேவையில்லாத விஷயங்கள நம்ம வந்து இங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா, பரிகாரம் செய்யலாமா? கோயிலுக்கு போலாமா? இதெல்லாம் தனிப்பட்ட விவாதம். ஃபர்ஸ்ட்டு உங்க கையில இருக்கிற ஜாதகம். ஒவ்வொருத்தரும் உங்களோட கையில இருக்கிற ஜாதகத்த நீங்க பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகத்த பார்த்தோனே உங்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வரணும். அந்த ஜாதகத்துக்குள்ள 12 ராசிக்குள்ள இருக்கிற 9 கிரகங்களும், பஞ்சபூத அடிப்படையில அந்த பஞ்சபூத தன்மையோட இருக்கிற அந்த 9 கிரகங்கள் நகர்ற அந்த 12 ராசியும், உங்க ஜாதகம் ஒவ்வொன்னும் மேத்தமேட்டிக்கலா தான் இருக்கு. உங்க ஜாதகம் ஒவ்வொன்னும் ஒரு கால்குலேட்டர். இப்போ நம்ம ஜாதகம் வந்து நம்மளோட கால்குலேட்டர். இப்போ உங்க ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்னா, இது நம்மளோட கால்குலேட்டர். நம்ம பிறந்து இறக்கும் வரைக்கும் நம்மள இயக்கக்கூடிய கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர்ல என் கால்குலேட்டர்ல 2 + 2 4ன்னு இருக்குது அப்படின்னா, உங்க கால்குலேட்டர்ல 5 + 5 10ன்னு இருக்கும். 2 + 2 4 அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு இல்லாம இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது நார்மலான கால்குலேட்டரா இல்லாம, இது ஒரு சயன்டிஃபிக் கால்குலேட்டர். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சயன்டிஃபிக் கால்குலேட்டர்ன்னு இருக்கும். காஸ் தீட்டா, டான் தீட்டா அந்த மாரி. அந்த மாரி இந்த ஜோதிடம் உங்களோட ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு சயன்டிஃபிக் கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர்ல என்ன புரோகிராம் கோட் பண்ணியிருக்காங்களோ, அந்த புரோகிராம்க்காக மட்டும் தான் உங்களோட சாகுற வரைக்கும் உங்களோட அத்தனை இயக்க விதியும் நடக்குமே தவிர, அங்க போனா மாறிரும், அத பண்ணுனா மாறிரும், இத பண்ணுனா மாறிரும் அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். ஜோதிடத்தில அப்படி இல்லவே இல்ல. முதல்ல அத தெளிவா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கால்குலேட்டர் நமக்கு என்ன புரோகிராம் பண்ணியிருக்குது, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெரி ஈஸி. நம்ம லைஃப்ப ஈஸியா கடந்து போயிடலாம். நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களோட கால்குலேட்டர் இருந்ததுன்னா சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட மனம். இந்த மன அக்செப்டன்ஸ். ஒரு மனம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, சரி நம்ம கால்குலேட்டர்ல இதுதான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க நான் சொல்ல வர்றது எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். நடக்கக்கூடிய விஷயத்த மாற்றுவதற்கு யாராலயும் முடியாது. இது நான் நம்பும் கிரகங்களாய கடவுள் மேல் ஆணை. அப்ப அந்த கடவுள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அவர தயவு செய்து செய்ய விடுங்க. கடவுள செய்ய விடாத அளவுக்கு நான் அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன் தேவையில்லாத விஷயங்கள மக்கள் மேல நம்ம திணிக்க வேண்டாம். அப்ப எது உண்மை, எது பொய்ங்கிறத மட்டும் இனி வரக்கூடிய வீடியோக்கள எல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஓகேங்களா? நன்றி. உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.